அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இப்போ. எங்களோட பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு பில்லும் பே பண்ணிட்டோம். பசங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டதுனால அம்மா வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு பில் வந்து பே பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து கிளம்பி பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா எப்படி? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் பர்ச்சேஸ் பண்ண வந்ததையே ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வர வழியில சோளம் வித்துட்டு இருந்துச்சு. அம்மா உடனே ஆட்டோ ஸ்டாப் பண்ணிட்டு என் தம்பி ஒய்ஃபுக்கு சோளம் பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தா. பர்ச்சேஸ் பண்ண போறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது ஈஸியா பஸ்ல வந்துடலான்னு தான் நினைச்சோம். எங்களோட பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா 4 நாளைகளுக்குலாம் முடிச்சிட்டோம். ஆனா ஈவினிங் பஸ் வந்து 5 மணிக்கு மேலதான் வரும். அது வரைக்கும் இங்கேயே இருந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அம்மா சடனா ஆட்டோ பிடிச்சிட்டு ஓகே ஆட்டோல தானே போறோம்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் 26 கிலோ ரைஸ் பேக் ஒன்று எடுத்துக்கிட்டு வீடு வந்து சேர்ந்து நம்மளோட வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்த உடனே நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன். அதுங்காட்டிலாம் தம்பி ஒய்ஃபு சோளம் அவிச்சு எடுத்துட்டு வந்தா. சாப்பிடுறதுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கவர்ல போட்டுட்டு இப்ப கிளம்பி வந்தாச்சு.